மக்களே, நேத்து இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணமாக வியட்நாமுக்கு சென்ற நபர்களில் 36 பேரை எடுத்துக்கிட்டு ஒரு போட் ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது சம்பவம்னு சொல்ல முடியாது, ஒரு விபத்துன்னு சொல்லலாம். அந்த விபத்துல பல பேரோட உயிர்கள் போயிருக்குது. அதுல குறிப்பா அவங்க எல்லாமே இந்தியர்கள் தான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட்ல அப்படின்றத தெள்ளத்தெளிவியா முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம, ஃபேஸ்புக்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்களே அதை பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ தயவு கூர்ந்து அதை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஜூலை 9 2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 108 பேர் இங்கிருந்து வியட்நாம் கிளம்பி போறாங்க. அந்த 108 பேருமே பார்த்தீங்கன்னா மொபைல் கம்பெனி இருக்குல்ல, லாவா மொபைல் கம்பெனி, அந்த கம்பெனியில வேலை செய்யற நபர்கள், ஐ மீன் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி 108 பேருமே அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்க. அந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டூரை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் சென்ற 108 பேருமே எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்க. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. ஸோ இந்த 5 இதுவை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே 108 பேருமே. இங்கிருந்து அவங்க கிளம்பி போறாங்க. அங்க பல இடங்களை சுற்றியும் பார்க்குறாங்க. 10ஆம் தேதி இந்த மாதிரிலாம் இப்படி சுற்றி பார்த்துட்டு ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை, ஓகே, சனிக்கிழமை காலைல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐலாண்டு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பூக்யோ ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட், ஓகே. அந்த ஐலாண்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ வரும்போது 108 பேரில் 4 போட்டில் அந்த 108மே பிரிஞ்சு அந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க. 4 செப்பரேட் போட்ஸில் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கே என்ஜாய் பண்ணுறதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு கரெக்டாக மதியம் 1:30 மணி, ஐ மீன் நம்ம ஊர் டைமிங்கில் 1:30 மணிக்கு கரெக்டாக, சாட்டர்டே 1:30 மணிக்கு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தாய் போட்டு, ஸோ அந்த ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஏரியாவுக்கு கிளம்பலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதில் ஒரு போட், ஸோ போனது 4 போட்டு, அதில் ஒரு போட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த போட்டு பார்த்தீங்கன்னா ஏஜி 26751 அப்படின்ற போட்டு, ஸ்பீட் போட்டு. அதை ஆப்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஓஷியன் பியல் ஐலாண்ட் அப்படின்றவங்க ஆப்ரேட் பண்றாங்க. அந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுது, ஓகே. அந்த போட்ல 32 இந்தியர்ஸும் 4 அந்த போட்டோட மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ டோட்டலா 36 பேர் அந்த போட்டு அந்த ஐலாந்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்யூ ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு பக்கம் அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு ரெடியா கிளம்பி வராங்க. ஸோ அதை கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரிமைனிங் மெம்பர்ஸ்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அந்த ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இது ஒரு போட்டு சடனாக கிளம்பி போதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க டைமில் போட்டு கிளம்பி அங்கேருந்து அந்த ஐலாண்ட்லேருந்து கரெக்டாக 300லேருந்து 400 மீட்ரு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சடனாக அந்த கடல், அந்த சீல பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக வீசுது, அதிகபட்சமான அந்த அலைகளும் அதிகமாகிருது, ஓவராகுது. காற்று வீசினோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த போட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்க அதிகமாக வீசுதுன்னும் போது போட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு பாகத்துக்கு தள்ளி வந்துடுறாங்க. ஸோ இப்போ எல்லாமே பிரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த போட்டோட வெயிட் ஈக்குவலாக இருக்கும். டப்புன்னு காற்றும் அலையும் வீசும்போது என்ன பண்ணுறாங்க, பயந்து எல்லாம் ஒரு பதட்டத்தில் ஒரு கார்னரில் வராங்க. அந்த போட்டில் அந்த கார்னர் வரும்போது என்ன பண்ணுது, போட்டோட ஒட்டுமொத்த வெயிட்டுமே ஒரு கார்னர் வந்தால் அந்த சைடு டிப்பாக செய்யும். இப்படி ஆன உடனே பார்த்தீங்கன்னா டப்புன்னு போட்டு கண்ட்ரோலை மீறி அப்படியே திரும்பிடுச்சு, தலைகளை திரும்பிடுச்சு. ஏன்னா ஓவரால் இது தலைகீழ திரும்புறதை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அதிலிருந்து ஸோ யாரெல்லாம் எஸ்கேப் ஆக முடியுமோ அதிலிருந்து டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. 36 பேர்ல இருந்து டப்புன்னு அதில் முன்னாடி குதிக்கிறவங்க முடிகிறவங்களாம் முடிச்சிடறாங்க. ஒரு 21 பேருக்கு பட்டுன்னு குதிச்சிடறாங்க. போட் இப்படி திரும்பிடுது, தலைகீழ இப்படி திரும்பிடுது. திரும்பினதுல முன்னாடி இருந்தவங்கலாம் எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. சென்டர்லையும் பின்னாடி உட்காந்துட்டு நபர்கள் அந்த போட்லேயே மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இருந்தவங்க அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்காங்க திரும்பி. இதை அங்கே இருக்கிறவங்க உடனே பார்த்துட்டு ஷாக் ஆயாச்சு, என்னடா இப்படி நடக்குதுன்ற மாதிரி. இந்த இஷ்யூ நடந்த உடனே பார்த்தீங்கன்னா சுற்றி போட்ஸ்லாம் இருந்திருக்கு போல, ஒரு சில டூரிஸ்ட் போட்ஸ்லாம். இந்த இஷ்யூ அவங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்த உடனே டப்புன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்திருக்கிறாங்க. 5 நிமிஷத்தில் அந்த போட்ஸ் எல்லாமே இவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க தாய் பார்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ்லாம் இருக்குவாங்க இல்லையா, அவங்க ஒரு 35 ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இவங்க மீட்பு பயணில் தீவிரமாக போராடுறாங்க. நேவி, கோஸ்ட் கார்ட்லாம்
எப்படியாவது மீட்கணும் ட்ரை பண்ணி இது பண்றாங்க. ஸோ அது டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் டைம் எடுத்து கிட்டத்தட்ட அன்னைக்கே வந்து 36 பேருமே அந்த தண்ணியில ஸோ குதிச்சவங்க, அந்த போட்ல சிக்கனவங்க எல்லாரையுமே மீட்டு எடுக்கிறாங்க. 36 பேருமே மீட்டு எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இல்லை அந்த போட்ல. இப்ப இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு, அதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரு, மெடிக்கல் ஏதாவது இந்த மெடிக்கல் டீம்ல இருந்து ஒருத்தருமே கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல. இன்னொரு பக்கம் அதை 36 பேரை மீட்டு எடுத்துன்னு வராங்க. அதுல 21 பேர் உயிரோட இருந்திருக்காங்க. அந்த 21 பேர்ல 17 பேர் இந்தியர்கள், 4 பேர் வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ், அந்த போட்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் அந்த 4 பேர் தப்பிச்சிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற 15 பேருமே ஆன் த ஸ்பாட்ல இறந்து போறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்ற முடியல. ஏன்னா அவங்க போட்டுக்காட்டில் போய் இப்படி தலையில மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுமே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் எஸ்கேப் ஆக முடியல. இப்ப அது எஸ்கேப் ஆனாலுமே அது தண்ணிக்குள்ள நீச்சல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்களும் பல முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அங்க வந்த பொதுமக்களா இருக்கட்டும், டூரிஸ்ட் சிவிலியன்ஸா இருக்கட்டும், எல்லாரும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஹெல்ப்பை மீறி இந்த 15 பேர் இறந்து போயிருக்காங்கன்றது ஒரு பெரிய துக்க செய்தி. இதுல யார் யார் எந்த ஊரை சேர்ந்தவங்க தெரியுமா? 15 பேர்ல 13 பேர் வந்து ஆண்கள், 2 பேர் வந்து பெண்கள் இறந்து போயிருக்காங்க. அதுலயும் அதிகபட்சமான உயிரிழப்பு இறந்த இடம் தமிழ்நாட்டில் 10 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல 3 பேர், கேரளால 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அந்த 2 பேர் வந்து சிவியரான இன்ஜுரிஸோட வந்து பாத்தீங்கன்னா அவங்கள காப்பாத்திருக்காங்க. எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க அட்வைட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சீரியஸா இருக்காரு. அவருக்கு வந்து தீவிர கண்காணிப்பில் அதிக அந்த ஸ்பெஷலைஸ்டு டாக்டரை வச்சு அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்காங்களாம். ஓகே, இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு பர்சன் வந்து அவர் நார்மல் சுச்சுவேஷன் வந்துட்டாரு, அவர் இங்கிருந்து நீங்க இந்தியா புறப்படலாம் அப்படின்ற ஒரு டிராவலிங்கான எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு பர்சன் அவர் அங்கேயே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரியானதுக்கு அப்புறம் தான் நாட்டுக்கு அனுப்புவாங்கன்ற தகவல் வந்துருச்சு. இப்போ இறந்து போன அந்த 15 பேர், அதுல குறிப்பா இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நேற்று விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த விஷுவல்ஸை பார்க்கவே முடியல. அவங்க ஃபேமிலி எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுவுறது. அவங்க என்ன நினைச்சிருப்பேன், ஜாலியா சந்தோஷமா போயிட்டு வர ட்ரிப் இப்படி ஆகும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு துக்கத்துல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அந்த 15 பேரை எடுத்துட்டு வரதுக்கான மீட்பு பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்தியன் எம்பசி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்லாம் கிளியரன்ஸ் பண்ணிட்டு அந்த பாடிஸை அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வரதுக்கான வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்குன்றதையும் சொல்றாங்க. ஆல்ரெடி அந்த ஸ்பாட்ல இருந்து ஒரு ஏரியாவுக்கு ஸ்பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான். இப்ப சில ப்ரொசீஜர்ஸால தான் டிலே ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி கரண்டான அப்டேட் வந்திருக்குது. இதுல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு ஒரு இரங்கல் இதெல்லாம் தெரிவிச்சிருக்கிறார். ஆனா அந்த போட்ல பெருசா அந்த சேஃப்டி மெஷர்ஸ், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்ற மாதிரி பெரிய ஒரு இதுவா இருக்கு. அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து தீவிரமா விசாரிக்கணும், இதுல என்ன நடந்திருக்குன்றத பார்க்கணுன்றத சொல்றாங்க. பட் இது பேஸ்ட் அப்பான் தட் சடன் பிளக்சுவேஷன், அந்த ஏரு, அந்த காத்து, கடலோட காற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அலை வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சு, ஸோ அது எல்லாமே அந்த நேரத்தில் டப்புன்னு நடந்த உடனே டப்புன்னு இந்த இன்சிடென்ட் ஃபுல்லாகவே நடந்திருக்குது. என்ன சொல்றது, வருத்தத்தை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.